அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த வெயில் நேரத்தில் எல்லாருக்கும் குழம்பெல்லாம் சாப்பிட முடியறதில்ல. ரொம்ப காரமாக இருந்தால் வயிற்று எரிச்சல், உள்ளதே சூடு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் குழம்பெல்லாம் சில பேர் அவாய்ட் பண்ணிவிட்டு எலசாக ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்பீங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ரசம்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வயிற்றுக்கு கூல் பண்ணக்கூடிய ரசம். வந்து இது சாதாரணமாக நம்ம எப்பவும் போல் ரசம் தான் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 25 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த கடாயில் இந்த தண்ணியை தெளிவாக அப்படி எடுத்துக்கலாம். அடியில் நல்ல பருப்பு குழஞ்சி இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் சின்ன குட்டி தக்காளி ஒன்று, கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய சின்ன வெங்காயம் நச்சு எடுத்திருக்கேன், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு புளித்தண்ணி, ரொம்ப புளி சேர்க்கல நான், அதனால் 2 ஸ்பூன் அளவு. இது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சிறுஞ்சீரகம், கொஞ்சம் ஒரு மிளகு ஜீரகத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கடாயில் ஊற்றின இந்த பருப்பு தண்ணியில் இந்த தக்காளியெல்லாம் போட்டு நல்லா புளியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். அதாவது அந்த பச்சை வாசனை போகணும். நம்ம என்ன தான் கையில் கரைச்சி விட்டாலும் அந்த பச்சை ஸ்மெல் ஒரு மாதிரி அடிக்கும். இப்போ நான் வந்து தக்காளி, இந்த பருப்பு தண்ணி, இது கூட இந்த கொஞ்சம் புளி, இதுவே ஜாஸ்தி தான் இருக்குது, போதும். இலசை புளி ஊற்றிக்கலாம். அதாவது லைட்டாக நமக்கு வந்து ரொம்ப கடுசாக இல்லாமல் இளங்குழம்பு மாதிரி, எங்கள் செட்டிநாட்டில் இளங்குழம்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இலசா ஒரு ரசம். அம்மாலாம் சொல்லுவாங்க இலசா வை அப்படிம்பாங்க. இலசா வை அப்படின்னா ரொம்ப அதிக காரம், கடுசாக்க உப்பு காரம்லாம் கடுமையாக இல்லாமல் இலசா வைக்கிறது அந்த மாதிரி. இப்போ இதை வந்து அந்த புளித்தண்ணி, தக்காளி, இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதித்த உடனே இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ நம்மளோட தக்காளி வந்து நல்லா கொதித்து தோல் தனியாக இது தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து நம்ம அந்த வேக வச்சுருக்க பருப்பில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா நம்ம கைனால் கரைக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம அந்த பருப்போடு ஊற்றிடலாம். இப்போ நம்ம நல்லா தண்ணி, அந்த தக்காளி கொதித்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இது தக்காளி வந்து நல்லா கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, இந்த வெங்காயம், இந்த மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மல்லித்தலை, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி பருப்பு வேகும் போதே நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போ ஒரு சின்ன ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பெருங்காயம் மட்டும் நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்குவோம். கடுகு ஜீரகத்தோட பெருங்காயம் தாளிக்கும் போது சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கையில் நல்லா க்ரஷ் பண்ணி கரைச்சி விட்றணும். தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதில் போட்ட பூண்டு, வெங்காயம், மிளகாய் எல்லாமே நம்ம நல்லா கைனால் கரைச்சி விட்டுச்சு. நம்மளோட தக்காளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சும்மா ரசம் தானே வைக்க போகிறோம், இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அது வந்து வீடியோட லாஸ்ட்டில் பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மாதம்பட்டி அவங்களோட ஸ்பெஷல் கூட இது. அந்த தம்பி பண்ண ரசம் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சு இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து நம்மளோட கடுகு ஜீரகம் பொரியறதுக்கு மட்டும்தான். இது வந்து ரெண்டுமே 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம். லேசாக ஒரு நுரக்குட்டி வரட்டும். இப்போ நம்மளோட ரசம் வந்து லேசாக நுரக்கட்டி வருது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சாதம் மட்டும் வச்சுட்டு 2 வடகம் பொரிச்சிட்டு அப்பளமோ வடகமோ வறுத்துட்டு இந்த ரசம் மட்டும் ஊற்றி சாப்பிட்டாலே ரொம்ப அந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ரசம் வந்து சுற்றி நல்லா நுரக்கட்டிட்டு லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, சூப்பரான நம்மளோட தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் ரசம் தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இது வந்து நல்லா திக்கான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இது வந்து 2வது தேங்காய் பால். இது கொஞ்சம் நம்ம ஊற்றும் போது முறிஞ்சிரும், அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இது 2வது தேங்காய் பால். அப்புறம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றலாம். அந்த சூட்டோடு ஊற்றும்போது உங்களுக்கு சில சமயம் முறிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து நிதானமாக ஊற்றுங்க. என்னோட சூப்பரான ரசம் பாருங்கள், தேங்காய் பால் ரசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூப் மாதிரி கப்பில் கூட ஊற்றி குடிக்கலாம்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம கிண்ணத்தில் பரிமாறிக்கலாம். கொஞ்சமாக உங்களுக்கு அதையும் ஊற்றி காமிச்சிட்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஒன்றா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரசம் வந்து முறியாமல் இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதை திருப்பி வந்து நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா முறிஞ்ச மாதிரி வந்துடும். சூடு பண்ணக்கூடாது. அந்த சூட்டில் இது வந்து சரியாயிடணும். இது பாருங்கள், இது மிச்சம் இருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்தாச்சு. சூப்பரான நம்மளோட எம்மியான தேங்காய் பால் ரசம் ரெடி. வாங்க நம்ம கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் ரசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளருக்குள்ளே தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இதை வந்து சூடாக அப்படியே ஊற்றி சூப் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வயிற்றுக்கு ரொம்ப நல்லது செய்யும், குளுமையை கொடுக்கும். இந்த வெயில் நேரத்தில் சூப்பராக இந்த சூப் மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் ரசம் இதுவே கரெக்டாக இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் 2வது தேங்காய் பால் அப்படியே மிச்சம் வச்சுட்டேன். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஃபுல்லாக நம்ம சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சூடான ரசம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. இதை வந்து நீங்கள் சூப் மாதிரி கூட இப்படி எடுத்து குடிக்கலாம். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சூடாக. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நானே குடிச்சு பார்த்துட்டேன். சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.